பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி யாரடி மோகினி. நான் என் முத்து மாமாவை பார்க்காம இங்க இருந்து போவே மாட்டேன். ஒரே அற நானும் கிளிப்புலைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேன் நீ. ஓடி போ. நான் தான் என் மாமா பார்த்துட்டு போறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் அடிச்சீங்க? நான் போய் எங்க அம்மா கிட்டே சொல்லுவேன். ஏய், யார்கிட்ட வேணா போய் சொல்லு, முதல்ல இங்க கிளம்பு. உனக்கு இப்ப ஒரு அரை மட்டும் தான், உங்க அம்மா மட்டும் கூப்பிட்டு வந்தா அருவா ரெடியா இருக்கு, ஒரே வெட்டு. உனக்கு உங்க அம்மாவும் இருக்க மாட்டாங்க, பாத்துக்கோ. முதல்ல இங்க கிளம்புடி. நான் போறேன், இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். நான் போறேன். யாரடி நீ மோகினி உன் வசம் நானினி ஏன் இந்த சாபமோ யார் செய்த பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும். யாருக்கிட்ட உறவாட வர்றியாடி? விட்டுடுவேனா? எத்தனை சாமிய வேண்டி என் முத்து மாமாவை தேடி வந்த எல்லா சாமியும் என்ன கைவிட்டுடுச்சு. நான் உரிமையா நுழைய வேண்டிய வீட்டுல என்ன யாரோ ஒரு தடிமாடு அடிச்சு விரட்டுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ சும்மா தானே இருந்த. தப்பு செஞ்சா சாமி கண்ணு குத்தோன்னு சொல்றதெல்லாம் அப்ப சும்மா தானா? நான் போறேன், ஊருக்கே போறேன். இனிமே திரும்ப வரவே மாட்டேன். நான் என் முத்து மாமா விட்டு எப்படி போவேன்? ஒரு தடவை கூட அவரை பார்க்காம எப்படி போறது? ஏம்மா, நீ பால் விளையாடணும்னா வீட்டுக்குள்ள விளையாடணும், இப்படி ரோட்ல வீசி விளையாட கூடாது, புரியுதா? அங்கிள் நான் போல அங்கிள், அதுவே தானா வந்து விழுந்துடுச்சு. அப்படின்னா
உங்க பாலுக்கு கை கால்லாம் இருக்கு அப்படிதானே? சரி, ஒண்ணு பண்ணலாமா? ஓடி வந்த இந்த பாலை வீட்டுக்கு போயிட்டு டைட்டா கட்டி போட்டுடலாமா? ம். வாங்க வாங்க. என்ன வீடு குட்டி? இதான் எங்க வீடு. இதுவா? வாங்க வாங்க. மா, ஆ இப்படி வாங்க கண்ணா. என்னண்ணே சொல்லுங்கண்ணே. நான் என்னத்த சொல்றது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? குழந்தை விளையாடிட்டே ரோடு வரைக்கும் வந்துட்டா. கொஞ்சம் விட்டுருந்தா என் வண்டியில் அடிபட்டிருப்பா தெரியுமா? ஐயோ பவித்ரா, ரொம்ப டாடா. தேங்க்ஸ்ண்ணே. பாய் சொல்லு. வரமா? வாங்கண்ணே, உள்ள வாடி. வெனிலா, என்ன ஆச்சு? திடீர்னு இப்படி ரோட்ல வந்து நிக்கிற? எப்போ வந்த? ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ணல? இங்க பாரு, என்ன ஆச்சு? அதான் மாமா வந்துட்டேன்ல, எதுக்காக அழுற? வெனிலா, எதுக்கு அழுறேன்னு சொல்லு. நான் உங்களை அங்கிருந்து கூப்பிட்டுக்கிட்டு ஓடி வந்தேன். நீங்க நிக்காம வந்துட்டீங்க. ஐயோ, இதுக்காக அழுவாங்க? இத பாரு, அதான் நான் இப்ப நின்னுட்டேன்ல. ஐயோ வெனிலா, நீ என்ன கூப்பிட்டதே எனக்கு கேட்கல, நான் கவனிக்கல, அதனால தானே நிக்காம வந்தேன். இதுக்கு போய் அழுவாங்களா? நான் அது கழுவல மாமா. ம். நான் உன்னை தேடி வீட்டுக்கு சாப்பாடு சமைச்சு கொண்டு போனேன். ம். அங்க குண்டா 2 பேரு என்ன அடிச்சிட்டாங்க மாமா. அடிச்சிட்டாங்க? உண்மையாவ சொல்றேன்? ஆமா மாமா, நான் உன்கிட்ட போய் சொல்வேனா? அடிச்சிட்டு இனிமே நான் அங்க வரக்கூடாதுன்னு மிரட்டினாங்க மாமா. ம். சரி, நான் என்னன்னு கேட்கறேன், வண்டியில் இரு. யாரு யார் அடிச்சது சொல்லு. சித்தி, சித்தி. வாமா வெண்ணிலா, எங்க போயிட்ட? இங்க தானே பேசிக்கிட்டு நின்ன. உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரலான்னு உள்ள போனேன். திரும்பி வந்து பார்த்தா உன்னை காணோம். இப்ப கூட ராணி கிட்ட எங்க போச்சு அந்த பொண்ணுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன் இல்ல ராணி? அக்கா ரொம்ப புலம்பிட்டு தான் இருந்தாங்க. உனக்கு கூட ஃபோன் பண்ணலான்னு சொன்னாங்க முத்து. சரி, அதெல்லாம் விடுங்க. வெளியில யாரும் அடிச்சாங்களே, யாரு? நம்ம வீட்டுல வெண்ணிலாவை யார் அடிப்பா? வாய்ப்பே இல்ல தம்பி. இல்ல அத்தா, உங்ககிட்ட பேசிட்டு மாடிக்கு போனல, அங்க வேலை பார்த்தவங்க இங்க வரக்கூடாதுன்னு என்ன அடிச்சாங்க. நான் சொன்னேன் முத்து மாமாவை தான் பார்க்க வந்தேன்னு. முத்து நீங்க யாருமே இல்ல, போன விரட்டி விட்டுட்டாங்க. அப்படியா சொன்னாங்க? டேய், இறங்கி வாங்கடா. டேய், யாருடா அவளை அடிச்சது? யாருடா? வேலை செய்ய வந்த இடத்துல நாங்க ஏன் மேடம் அடிக்க போறோம்? அதுவும் அந்த பொண்ணை நாங்க பார்த்ததே இல்லை மேடம். சும்மா போய் சொல்லாதீங்க என்ன.
இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, முத்துன்னு இங்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க தானே என்ன அடிச்சீங்க. அம்மா என்னடா அம்மா, எங்க வீட்டு பொண்ணு மேல நீ கை வைப்பியா? செய்வியாடா? அம்மா, செய்வியா? ஐயோ, அம்மா, கை வைப்பியா? அம்மா, அம்மா, சொல்லு, வைப்பியா? வேண்டாம்மா, விட்டுருமா. மாமா நிறுத்த சொல்லுங்க மாமா. மாமா பாவம் மாமா, விட்டு சொல்லுங்க மாமா. பண்ணலாமா? வைப்பியா? அம்மா, மாமா, வேண்டாம்மா. வைப்பியா? சொல்லுடா. சித்தி. என்ன தைரியம்? அவ என் அத்தை பொண்ணு வெண்ணிலா. அவளை அடிக்கிற தைரியம் உனக்கு யாரா கொடுத்தது? இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ சகல உரிமையும் அவளுக்கும் இருக்கு. புரியுதா? இல்ல சித்தே, ஆ, இவன் கணக்கெல்லாம் செட்டில் பண்ணி இவனை உடனே இங்க இருந்து அனுப்புங்க. ஐயோ, இத பார், இதுக்கு மேல உன் நிழல் கூட இந்த வீட்டு பக்கம் படக்கூடாது, தெரிஞ்சுக்கோ. போங்கறல்ல. டேய், பின்பக்கமா வந்து சம்பள பாக்கிய வாங்கிட்டு போ. சரிங்கம்மா. போடா. என் மாமன்னா மாமன் தான், எனக்காக எப்படி கோவப்பட்டீங்க? என்னென்ன உனக்கு ஒண்ணு பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? வெண்ணிலா, நீ பிளாஸ்டிக் கவர்ல மீனை பிடிச்சிட்டு ஓடுனதை நான் பார்த்திருக்கேன். பென்சில சீவி அதை வெந்நீர்ல போட்டா ரப்பர் வரும்னு என்கிட்டயே சொல்லியிருக்கிற. இன்னைக்கு என்னடான்னா அன்னைக்கு மாதிரியே அப்பாவியாவே இருக்க. ஒன்ன போய் அடிச்சிருக்கான், கோபமா வருது. ஏதோ சித்தி அவனை அடிச்சதுனால நான் சும்மா விட்டேன், இல்ல தோலை உரிச்சிருப்பான் அவனுக்கு. ம், சரி விடு, இனிமே அந்த மாதிரி நடக்காது, சரியா? ம். போ, போய் சாப்பிடு. நான் சாப்பிடுறதா? நல்ல கதை. நான் உங்களுக்காக மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். யார பார்த்து என்ன சொல்றீங்க? நீங்க போய் முகம் கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. ஐயோ, திடீர்னு அண்ணன் சாப்பிட வந்துட்டா. ஐயோ, இதுக்கப்புறம் வாங்கி சேர்த்து கூட நேரம் இல்லையே. ஏங்க, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்னது இது? பெரிய சுனாமி வந்து கடல் இருக்க மீன்லாம் கரையில ஒதுங்கின மாதிரி இருக்கு. வெறும் முள்ளு மட்டும் தான் இருக்கு. மீன்லாம் எங்க? டேய், என் வீட்டுக்கார சாப்பிடுறத பார்த்து கண்ணு வைக்காதடா, போடா. மீனுக்கெல்லாம் ப்ளூ கிராஸ் பாதுகாப்பு இருந்துச்சுன்னு வை. நீ சாப்பிட்ட மீனுக்கெல்லாம் ஒன்னு தூக்குல போட்டிருப்பாங்க. போடா. கற்காலத்துல குகையில வாழ்ந்த மாதிரி தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. மாமா, நீங்க மட்டும் லோன் போட்டு ஒரு போட்டு வாங்கிட்டீங்கன்னா அப்படியே கடலுக்கு போய் உங்களுக்கு தேவையான ஃபிஷ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பிடிச்சு சாப்பிட்டுக்கலாம். டேய், இப்ப நீ போறியா அம்மாவை கூப்பிடவா? கற்கால மனுஷங்கிறத காமிச்சு உடனே சங்கு ஊதிருவிய. நல்லா சாப்பிட்டு லூஸ் மோஷன் ஆகட்டும். பட்டு, பேசாம வெறும் கேரியரை உள்ள கொண்டு போய் வச்சிட வேண்டியதுதான். பசியா வந்திருப்பீங்கல்ல, என்னாலதான் லேட்டு. ஏங்க அப்பா, நீ மூச்சு விடாம பேசுறத பார்த்தா எனக்கு மூச்சு வாங்குது. சரி சாப்பிடுற, நீ மட்டும் நல்லா சமைச்சிருந்தேன்னு வையேன், உனக்கு ஒண்ணு தருவேன். என்ன மாமா? உனக்கு ரொம்ப பிடிக்குமே கமர்கட்டு, பொட்டி கடையில ஒரு பாக்கெட் வாங்கி தரேன், சந்தோஷமா? சரி மாமா. நான் சாப்பிடுறேன். மாமா வாங்க. வந்துட்டேன். உட்காருங்க. ம். உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். முழுசா சாப்பிடணும், புரியுதா? ம். ஐயோ, எதுவுமே காணும் மாமா. மொத்தமா காலியா இருக்கு. சரி இதுக்கே மூக்கு சிந்துற, நல்லா யோசிச்சு பாரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சியா? வாங்கிட்டு வந்தேன் மாமா. மீனை கழுவுன, குழம்பு வறுவல் எல்லாம் பண்ண. ம். இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் மாமா. அம்மாவை கட்ட சொன்னேன், ஒழுங்கா கட்டாம மறந்து விட்டுடுச்சு போல. நான் போய் வீட்டுல எடுத்துட்டு வரேன் மாமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இரு, எனக்கு ஏற்கனவே ரொம்ப பசிக்குது. இப்போ என்ன, நீ பரிமாறி உன் கையால நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே? போ, நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை கொண்டு வா, நீயே பரிமாறு, நான் சாப்பிடுறேன்.
சரி மாமா. போ. இதுல பேசுனதை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. இப்ப வந்தாளே வெண்ணிலா, இன்னைக்கு நைட்டே அவ வீட்டை கண்டுபிடிச்சு அவளையும் அவ ஆத்தாக்காரியையும் மிரட்டி இந்த ஊரை விட்டே துரத்திடுங்க. வா. இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்களா செஞ்சதா தான் இருக்கணும். சரிங்க. சரிங்கம்மா. பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்டா அவ எங்களை அடி வாங்க வச்சா அதனால தான் செஞ்சோன்னு சொல்லிடுங்க. பிரச்சனையில மாட்டிக்காம இருக்கிறது உங்க சாமர்த்தியம். இது வெறும் அட்வான்ஸ் தான். ஒழுங்கா வேலையை முடிச்சா இன்னும் பெரிய அமௌண்ட் தரேன். மா, கை வச்சா பிரச்சனை எதுவும் வந்துடாதம்மா. அவங்கள இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. அடிச்சா எவனும் வந்து தடுக்க மாட்டான். ஆனா அதை கழுதைங்க என்ன பண்ணாலும் சரி, எனக்கு அவங்க இந்த ஊரை விட்டு போனா போதும். சரிம்மா. சரிங்க. ஹாஸ்பிடல் கூட்டி போறேன். பின்னாடியே வரேன். சரிண்ணே. சீக்கிரம். என்னடா வேலை? என்னாச்சுப்பா? லைட் விழுந்துச்சுப்பா. அண்ணி, அந்த அண்ணனுங்க 2 பேரும் பாவம். தலையில நிறைய ரத்தம் வந்துடுச்சுல. என்ன ராணி இது? இப்பதான் அந்த பொண்ணை காலி பண்றோம்னு சொன்னாங்க. இப்போ இவங்களே காலியாகிற நிலைமையில இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு ராணி. அக்கா, கண்டதையும் போட்டு மனசு குழப்பிக்காதீங்க. அந்த விளக்கு மாட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதான் விழுந்திருக்கு. அக்கா, முத்து வரான். முத்து வரான். சித்தி போயிட்டு வந்துடுறேன். நல்ல வேளை முத்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நீதான் அங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்த. அந்த விளக்கு ஓ மேல விழுந்திருந்தா, ஐயோ, நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அக்கானா அக்கா தான், என்ன நடிப்பு. என்ன சித்தி இது? கெட்டதுலயே ஒரு நல்லது நினைங்க. அந்த விளக்கு நம்ம வீட்டு ஆளுங்க யார் தலையிலயும் விழல, அதுவே பெரிய புண்ணியம் தான். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். முத்து, சாப்பிட்டியாப்பா? இல்ல சித்தி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வெண்ணிலா, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. அம்மா கிட்ட நான் அப்புறம் வரேன் சொல்லு. சரியா? சாப்பிடுற மாதிரி வா மாமா. சரி சரி, இந்தா இத வச்சுக்கோ, பத்திரமா போ. சரியா? இது வந்துடுறேன்.
மாமா சாப்பிடவே இல்ல மாமா. கவலைப்படாதம்மா, இனிமே அவன் எப்பயுமே உன் கையால தான் சாப்பிடுவான். அது இன்னைக்கு நிச்சயமா தெரிஞ்சு போச்சுமா. சரி மாமா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. ஸ்விட்ச போட சொன்னா லைட்டையே போட்டாங்க மட பசங்க. சோடா தொடர்ந்து போட்டிருக்கு. இது என்ன வார பத்திரிக்கையா இல்ல டிவி சீரியலா தொடரும்னு போடுறதுக்கு? ஆமா, லைட் அவங்க தலையில விழுந்துச்சா இல்ல உங்க தலையில விழுந்துச்சா? முதல்ல உங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும். 2 பேர் அடிபட்டு கிடக்கும் போது நல்லா உட்கார்ந்து மீனை சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ தொடரும் முட்டும்னு உளறிட்டு இருக்கீங்களா? பேசாம உள்ள வந்து உட்காருங்க. என்னடா இது?